ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது எங்கன்னா முக்குடல் சந்தை. இங்கே வந்து இன்றைக்கி ஆடு கோழி சந்தை தாங்க. இதை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம். எப்போ பாருங்கள், இன்றைக்கெல்லாம் செம ஆடு. அப்புறம் நம்ம பக்ரீத்துங்கிறதுனால நிறைய குட்டிங்க. அப்புறம் கோழி வந்து இன்றைக்கி கம்மியாக தான் வந்துச்சு. ஸோ இருந்தாலும் நம்ம இன்றைக்கி சந்தையை ஒரு ரவுண்ட் அடித்து சுற்றி பார்த்து 2-3 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து அப்படியே போவோம். வாங்க, சந்தையோட நிலவரம் எப்படி இருக்குன்னு இன்றைக்கி பார்க்கலாம். குட்டி பார்க்க வந்திருக்கோம். இப்போ எங்கன்னா நம்ம இப்போ முக்குடல் சந்தையில் இருக்கோம். இவங்க தான் பெரிய பிரபல வியாபாரி ரிஷ்வான். இவங்களோட குட்டியை பற்றி நம்ம கேட்போம். சொல்லுங்கள். நம்ம குட்டி போட்டிருக்கோம். வருஷம் இந்த இதில் மட்டும் இந்த மாதிரி சீசனில் மட்டும் நம்ம குட்டி போட்டு வியாபாரம் பண்ணுறோம். மற்ற நாட்களில் நம்மள்ட்ட குட்டி எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கு பக்ரீத் சீசன் வந்தாலும் நம்மள்ட்ட குட்டி வாங்கலாம். நம்ம ஃபார்ம்ஸ் பேர் காலிது பின் வாலித் ஃபார்ம்ஸ். நம்மள்ட்ட பொடி குட்டியிலேருந்து பருங்குட்டி வரைக்கும் எல்லா குட்டியுமே இருக்குது. இந்த குட்டிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரேட்டில் நல்ல இடம் உள்ள குட்டியை நம்ம தருவோம். வளர்ப்புமே நல்ல வளர்ப்பு, எல்லாமே நல்லா இருக்கும். இந்த குட்டியை பார்த்துட்டு என்னடா சின்ன குட்டி தான் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கிடையாது. இவன் கருல 15 அடி எடுப்பான். இது மாதிரி தரமான குட்டி, ஆமாம், இந்த மாதிரி நாட்டுக்குட்டி, இந்த மாதிரி பொட்டுக்குட்டி, இப்படி எல்லா குட்டியுமே நம்மள்ட்ட இருக்குது. இப்போ சந்தையில் இப்போ சந்தையில் கொண்டு வந்ததில் எல்லா குட்டியும் விற்று போச்சு. இது மட்டும் கிடக்கு. இப்போ இதையும் விற்றுட்டு காலி பண்ணிட்டு தான் போவோம். ஃபோன் நம்பர் கொடுத்து உங்களுக்கு வேணும்னா கான்டாக்ட் நம்பரை தம்பி டிஸ்கிரிப்ஷனில் தருவாப்புல, அதை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கிடுங்க. சரியான கிடாங்க. இந்த மாதிரி கிடாலாம் நான் லைஃப்பில் பார்த்ததே இல்லை. சரியான பெருசு. ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேங்க. சரிங்க, அடுத்த கிடாவை பார்க்க போகலாம் வாங்க. இன்னும் நிறைய கிடா கிடைக்குங்க. இப்போது என் ஃப்ரெண்டு ஒரு கிடா வாங்கியிருக்காங்களாம். போய் பாட்டு அது என்ன கதையாருன்னு எவ்வளோன்னு கேட்டு பார்ப்போம். இதெல்லாம் வெள்ளாட்டுங்கிடாங்க. இன்னும் வந்துட்டான் என் ஃப்ரெண்டு தான். இது வந்து வெள்ளாட்டுங்கிடாங்க. எப்படி பார்த்தாலும் என்ன ஒரு 20 ரூபா 22 ரூபா சொல்லுவாங்க. நம்ம அடித்து பேசுகிற இதில் தான் இருக்குது. இது ஒரு குட்டி கேட்டதுக்கு 8000 ரூபா சொன்னான். நான் அந்தால அப்படியே சாடி வந்துட்டேன். சரி, அப்படி அடுத்த கிடாவெல்லாம் இதெல்லாம் பக்ரீத்துக்காக வளர்த்து கொண்டு வந்திருக்காங்க. பார்த்தீங்களா? ஆனால் இந்த குட்டி ரேட் என்னென்ன? 23 ரூபா. எவ்வளோ கடைசியாக ஃபைனலாக எவ்வளோக்கு முடிப்பீங்க? அவங்க சொன்னாங்க, நம்ம எடுத்துருக்கோம், வியாபாரி எடுத்துருக்கோம். அப்படியா? குட்டி எப்படி என்ன இருக்கு? குட்டி நல்லா இருக்கு. சுழி எல்லாம் கரெக்டாக இருக்குமாண்ணா? எல்லாம் கரெக்டாக இருக்கும். சரிண்ணே. இது நம்ம குட்டி தான். அப்படியா? நம்ம இது வாங்கியிருக்கு. இது என்ன ரேட்டுண்ணே? 22,500 வாங்கியிருக்கு. சொன்னது எவ்வளோண்ணே சொன்னாங்க? 30 ரூபா சொன்னாங்க. அப்படியே அடித்து பேசி வாங்கியிருந்தீங்கண்ணே. எல்லாம் பேச்சு திறமை தான் என்னண்ணே. விலை இன்னைக்கு சந்தை விலை எப்படி? சந்தை விலை இன்னைக்கு பரவாயில்லண்ணே, ஓரளவு. போன வாரத்தோட வேறு பரவாயில்ல. அப்படியா? போன வாரம் எப்படி ரொம்ப இருந்தோ? ரொம்ப இருந்ததுண்ணே. இப்போ ஸ்மார்ட் ஆகிட்டு பரவாயில்ல. குட்டி வரத்து அதிகம். ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தோம், இதுதான் நம்ம முக்குடல் சந்தை. அந்த சந்தை வந்து இன்றைக்கி செம்ம சூடாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்த சந்தைக்கு பார்ப்போம். ஆனால் சந்தை நல்லா போச்சு. நிறைய பார்த்தோம். என்னோட மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோஷின். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். பாய்.